இன்றைக்கி நம்ம வீட்டில் கொத்தவரங்காய் காராமணி தொக்கு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 50 கிராம் காராமணியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ அதே மாதிரி இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுது. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. இப்போ காராமணியும் கொத்தவரங்காயும் நல்லா வெந்துடுது. இதையும் நம்ம அந்த தொக்கு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.